கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம். யோவான் 4க்கு நாங்கள் திருப்பி வாசிப்போம். வாசிங்க. நீங்க 20ஆம் வசனத்தை வாசிங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நல்லுரிமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்றி உண்மை குறித்த அறிவை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய மனக்கண்களை நீங்கள் பிரகாசிப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே, இந்த உலகத்திலே யாரும் எங்களை பாதுகாக்க முடியாது உண்மை தவிர. உம்முடைய பாதுகாப்பை நாங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நாங்கள் அன்றை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்கிற கிருபைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக தெய்வமே கர்த்தாவே, உங்களுடைய வளர்ந்த கருத்தில் சிறுபிடிந்து பெரு வரைக்கும் யாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றை நீங்கள் பொறுப்படுங்க. அடியை மறைத்து உங்களுடைய பரிசுத்தாவுடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்பி அன்றை நாங்கள் உண்மை குறித்து கற்றுக்கொள்வதற்கு தெய்வம் உதவி செய்யுங்க. அன்றைய நீர் அன்றைய ஒரு மத்தியில் வெளிப்பட்டு ஒவ்வொருக்கும் அன்று உண்மை குறித்து ஆழமாய் கர்த்தாவே சுவாமி அறிந்து கொள்வதற்கு தேவன் தாமே நீ கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ரைட். உனக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள். உனக்கான பாதுகாப்பை என்ன செய்? உறுதிப்படுத்திக் கொள். இதுதான் இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிறதான தலைப்பு. சாமி, நாங்கள் இங்கே யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிற இங்கே ஒரு சமாரியா ஸ்திரீ என்று ஒரு பெண்ணை, ஒரு சமாரியா பெண்ணை குறித்து தான் ஒரு காரியத்தை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, அப்படி அந்த பெண் சமாரியா பெண் என்று சொல்லும் பொழுது அந்த பெண்ணுடைய நடவடிக்கைகள், அந்த பெண்ணுடைய வாழ்க்கை முறை மிகவும் ஒரு மோசகரமான நிலையாக இருந்தது. அப்போ அந்த பெண்ணை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேசித்து அவளுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வேணும், அவளுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்றதான ஒரு குறிக்கோளோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ற சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, சானே அவர் அந்த பெண்ணுக்காகவே காத்திருக்கிறதை எங்களாலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சார், நல்ல கவனிங்க. அப்ப இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் அந்த பெண்ணுடைய சாதாரண சூழ்நிலை எப்படி இருந்துச்சு, அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் என்பதை குறித்து நாங்க இங்க என்ன செய்ய போறோம், நாங்க பார்க்க போறோம். ரைட், வாசிங்க. நீங்க 16வது வசனத்திலிருந்து வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றார். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அடுத்து நீங்க வாசிங்க. சாரி, 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல ஒரு சம்பவம் எப்படி இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா, சானே ஒரு பெண் தண்ணி முந்து கொள்ளும்படிக்கு ஒரு இடத்துக்கு வருகிறார். நல்ல கவனிங்க. இப்ப 6ஆம் வசனம் சொல்லுது, அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்று அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையாய் இருந்தது. அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். நல்ல கவனி, இங்க ஒரு சம்பவம் நடக்குது. அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சமாரியாவில் இருக்கக்கூடியதான, இந்த சமாரியா தேசம் என்று சொல்லக்கூடிய சமாரியா தேசத்தில் இருக்கக்கூடியதான ஒரு பெண்ணுக்கு ஒரு நித்திய வாழ்வை கொடுக்க விரும்புகிறார். அந்த நித்திய வாழ்வை கொடுப்பதற்காக அவர் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, அந்த கிணற்றடியில அமர்ந்து காத்திருக்கிறார். அவள் வரும் வரைக்கும். நல்ல கவனிங்க, அவள் வரும் வரைக்கும் அவர் அமர்ந்து காத்திருக்கிறார். ஏன்னா அந்த பெண்ணுக்கு தேவன் என்ன கொடுக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நித்திய வாழ்வை கொடுக்க வேண்டும், ஜீவ தண்ணீரை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்ய அவனது முடிவு எடுக்கிறார். அப்படி முடிவு எடுத்தா சார், நல்ல கவனிங்க, இங்க வருகிற பொழுது அவசர நீ இந்த நான் கொடுக்கிற தண்ணீரை நீ குடிப்பேன்னு சொன்னா அது உனக்கு மறுபடி தாகத்தை என்ன செய்யாது, உண்டாக்காது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நல்ல கவனிங்க, தேவனோடு கூட இருக்கிற உறவு எங்களுடைய வாழ்க்கையில சரியாக இருந்தா சானே
நாங்க எப்படிப்பட்ட இருப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த நாங்கள் என்ன செய்ய போறோம், நாங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றதான ஒரு மிகப்பெரிய போராட்டம் எங்க வாழ்க்கையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விசுவாசம் இருக்கும். கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினால எனக்கு எந்த குறைவும் எந்த நிமிஷத்திலும் என்ன செய்ய போறது இல்லை, வரப்போறது இல்லை. எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறவர், நிறைவானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்றதான ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தை கொண்டுள்ளாக நாங்கள் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். கர்த்தர் நாங்கள் சில விசுவாசிக்கிற பொழுது நல்ல கவனிங்க. அப்ப இந்த ஜீவ தண்ணீரை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். யாருக்கு? அந்த சமாரியா பெண்ணுக்கு. அப்ப சமாரியா பெண்ணுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவ சொல்றா சதானே எனக்கு புருஷன் இல்ல, எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்றான். புருஷன் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டு சொல்ற நீ சொல்றது மெய்தான், நீ சொல்றது மெய்தான். ஏன்னு சொன்னா நீ ஒரு ஒழுங்கற்ற பெண்ணா இருக்கிற, நீ ஒரு ஒழுங்கற்ற பெண்ணா இருக்கிற, நீ ஒரு கற்பில்லாதவளாக இருக்கிற. சரி, ஒரு கற்பில்லாத ஒரு பெண், நீ ஒரு ஒழுங்கற்ற பெண். சரி, உனக்கென்று ஒரு புருஷனை உன்னால் என்ன செஞ்சுக்க முடியல, வச்சு ஒரு நல்ல ஒரு கற்புள்ள ஒரு நல்ல நன்னடத்தை உள்ள வாழ்க்கையை உன்னால் என்ன செய்ய முடியல, நீ வாழ முடியாம உட்காந்துக்கிற. ஏன்னா உனக்கு எத்தனை புருஷர்கள் இருந்தாங்கன்னு சொல்றாரு 5 புருஷர்கள் தான். 5 புருஷர்கள் ஒரு பெண்ணுக்கு இருப்பாங்கன்னு சொன்னா நல்லா கவனிங்க, எவ்வளவு ஒரு மோசகரமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவளாக அவருடைய வாழ்க்கை இருந்தது என்பதை கவனிங்க. அப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, 5 புருஷர்களை கொண்ட வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பெண். ஏன்னா புருஷனை கூட்டுவான்னு சொன்னா புருஷன் இல்ல அப்படின்னா எப்படி 5 புருஷன் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, பாருங்க தெளிவா சொல்றாங்க, 5 புருஷன் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? புருஷர்கள் என்று சொல்லி நினைச்ச மாதிரி சதானே குடும்பத்துக்கு மாத்துற மாதிரி நினைச்ச மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன செய்யற, புருஷனாக்கி கொண்டு வாழ்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்ததான ஒரு பெண். இப்படிப்பட்ட ஒழுக்கமற்ற நிலையில சதானே நன்னடத்தை இல்லாத ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில தேவன் எப்படி நித்திய ஜீவனை கொடுக்க முடியும், எப்படி அவருடைய ஜீவ தண்ணீரை அவளுக்கு கொடுக்க முடியும்? அப்ப நல்லா கவனிங்க, என்னுடைய வாழ்க்கையில ஜீவ தண்ணீராகிய நிறைவான சந்தோஷத்தை என் வாழ்க்கையில நான் நிலைப்படுத்திக் கொள்ள நான் விரும்பணுமாக இருந்தா, முதலாவது நான் என்ன செய்யணும்னா என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒழுங்குமுறையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும். முதல்ல ஒழுங்குமுறை, தேவன் ஒழுங்குமுறையை விரும்புகிறது. சாமி அப்ப அவர் என்ன விரும்புகிறார், அந்த பெண் முதலாவது என்ன பண்ணணும், ஒழுங்குமுறையை கையாள வேணும். அது மட்டும் இல்லாம அடுத்தது அவள் தான் செய்து கொண்டிருக்கிறது விபச்சார பாவம் என்று உணர்ந்து அவள் முழுமையாக மனம் திரும்ப வேண்டும். அப்ப மனம் திரும்பினால்தான் மனம் திரும்ப. நல்லா கவனிங்க, ஒரு கிளாஸ்ல தண்ணீர் இருக்குது, அந்த தண்ணீர் இருக்கும் போது அந்த கிளாஸ்ல தண்ணீரை ஊற்ற முடியாது. அப்ப அந்த கிளாஸ என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாத்திரத்தோட தண்ணீரை முழுவதும் ஊற்றி முடிச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணும், வைக்கணும். அப்பதான் அதுல திராட்சை ரசம் என்ன செய்யப்படும், ஊற்றப்படும். சரிதானே? அப்ப தண்ணீர் இருக்குது, திராட்சை ரசத்தை ஊத்திக்கொள்ளணும் நாங்க எல்லாரும் விரும்பிக்கிட்டு இருக்கோம். அப்ப தண்ணீரும் திராட்சை ரசமும் கலந்து அது சரியான ருசி எங்களுக்கு என்ன செய்ய போறது இல்லை, தரப்போறது இல்லை. அப்ப ஆகவே அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீர் முழுவதும் ஊற்றப்பட்டால் ஒழிய அந்த பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை என்ன செய்ய முடியாது, ஊற்ற முடியாது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை இப்படின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாமி நம்முடைய தொழுது கொள்ளுதல்ல பிழை இருக்கிறது. நம்முடைய தொழுது கொள்ளுதல் என்ன இருக்கிறது, பிழை இருக்கிறது. அப்ப என்ன கண்டுபிடிக்கிறார், அந்த இடத்துல இருக்கிறதான காரியத்தை என்ன கண்டுபிடிக்கிறார் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் என்ன சொல்றார், நீங்க சரியான தெய்வத்தை, நீங்க சரியான தேவனை ஆராதிக்க உங்களால முடியும் என்றால், அப்பொழுது நீங்க சரியான வாழ்க்கையை உங்களால் என்ன செய்ய முடியும் என்றால் வாழ முடியும். நல்லா கவனிங்க. சாமி இந்த இடத்துல கர்த்தர் அந்த ஒரு மிக தெளிவான காரியம் சொல்லும் பொழுது உடனடியா அந்த பெண் சொல்றா 19 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அப்ப அந்த பெண் உடனே தன்னுடைய வாழ்க்கை குறித்து தனக்குள்ள இருக்கிறதான அந்த பாவத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவளுக்கு கண்டித்து உணர்த்துகிற பொழுது அவள் என்ன நினைச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் யூதர்கள் இருந்ததான ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அப்ப ஆகவே இவர் வேற யாரும் இல்லை,
தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி என்று அங்கே நம்பினானே தவிர அவரை ஆண்டவர் என்று அவளுக்கு தெரியாது. நல்லா கவனிக்க வேண்டும். தீர்க்கதரிசி என்று நம்பினான். அப்ப தீர்க்கதரிசி என்று நம்பினபடினால அவர் சொல்ற எப்படி சொல்ற பார்த்தீங்கன்னா 20 வசனத்தை வாசிங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. நல்ல கவனிங்க. யூதர்கள் செய்யற காரியத்தை கர்த்தர் இங்க என்ன பண்ண அவர் கடிந்து கொள்ளுகிறார். ஏன்னு சொன்னா அவர்களையும் கடிந்து கொள்ளுகிறார், இந்த சமாரியர்களையும் கர்த்தர் கடிந்து கொள்கிறார். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு மலைகள் அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா மலைகளை உண்டாக்கினவர் கர்த்தர். அப்ப உங்களுடைய கெர்சிம் மலைகளையும் யார் உண்டாக்கினது? கர்த்தர் உண்டாக்கினார். அப்ப கடவுளை தொழுது கொள்ளுகிறதற்கு நீங்க தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த மலையில போய் தான் தொழுது கொள்ள வேண்டும் என்றதான ஒரு நிலைப்பாடு உங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா, அந்த மலைக்கு போய் கடவுளை ஆராதிக்கிறதான அந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில வரும் வரைக்கும் நீங்க உங்களோட பாவங்கள்ல குடிக்கொண்டிருப்பீங்க. எல்லா மனுஷனும் குடிக்கொண்டிருப்போம். சரிதானே? ஏன்னா அங்க ஒரு கோவிலுக்கு போகிற பொழுது, ஒரு தேவாலயத்துக்கு போகும் பொழுது போய் குளிச்சு தன்னுடைய வாழ்க்கையை ஏதோ சுத்திகரிச்சு கொண்டு அன்றைக்கு ஏதோ நல்ல மனுஷன் மாறி எந்த ஒரு பாவமும் செய்யாத ஒரு மனுஷனை போல நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா கடவுளை ஆராதிப்பதற்கு அந்த இடங்களுக்கு நாங்கள் போவோம். இது நடைமுறையில் வாழ்க்கை இருக்கக்கூடிய விஷயம். ஆனபடினால இந்த சிந்தனை உள்ளவர்கள் தேவாலயத்துக்கு போகும் போது மட்டும் அவர்களை சுத்திகரித்துக் கொள்வதாக நினைச்சு கொள்ளுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். அவரை தொழுது கொள்கிறதற்கு எந்த இடம் என்றும் இல்லை, எல்லா இடங்களிலும் அவரை தொழுது கொள்ளலாம் என்றதான சிந்தை ஒரு மனிதனுக்குள்ள வருமாக இருந்தால் அவன் தேவனுக்கு பயந்த வாழ்க்கையை வாழுவான் என்பதை தேவன் மிக தெளிவாக இங்கே சுட்டி காட்டுகிறது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனி. எப்பொழுது என்னோடு இருக்கிறார், என்னை எந்த பார்த்து கொண்டிருக்கிறார், என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பயம் இருக்குமாக இருந்தால் நிச்சயமா நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பாவத்தை செய்ய மாட்டோம். இன்னைக்கு நிறைய யோசிச்சு பாருங்களேன். சேர்ச்சுக்கு வரும்போது நல்ல நல்லா சுத்தமா விலகிட்டு நல்லா குளிச்சுட்டு வருவோம். வீட்டுக்கு வருவோம், சேர்ச்சுக்கு வரும்போது வீட்டுக்கு போயிட்டு பாருங்க எல்லாம் எச்சு பண்ணிக்கமா உட்காந்துருக்கும். சானே ஏன்னா அந்த அளவுக்கு மோசகரமான நிலைமையில இருக்கும். இவங்க நினைக்கிறது எப்படின்னா, கர்த்தர் எங்க இருக்கிறாரு? தேவாலயத்துக்குள்ள இருக்கிறாரு. இந்த வீட்டுக்குள்ள என்ன செய்யற கடவுள் இல்ல. அப்ப இது வீட்டுக்குள்ள நாம மட்டும் தனியாக இருக்கிற என்ன வேணும் வீட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பு நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, பாவத்தை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த பாவம் செய்கிறதற்கு ஏன் இந்த மனிதர்களுக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை? நல்லா வெளியே போயிட்டு வாசப்படி கதவு திறப்பாங்க. தொடர்ந்து என்ன செய்வாங்க, ரெண்டு பக்கமே எட்டி பார்ப்பாங்க. யாரும் நம்மளை பார்க்குறாங்களா சுற்றி பார்ப்பாங்க, யாரும் நம்மளை பார்த்துருக்காங்களான்னு பார்ப்பாங்க. பார்த்துக்கிட்டு என்ன செய்வாங்க, ஒருத்தர் நம்மளை பார்க்கல ஒருத்தர் நம்மளை கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் வீடை மூடிட்டு போயிட்டு உள்ளுக்கு போயிட்டு பாவம் செய்வாங்க.
நல்லா கவனிங்க. இப்ப இது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மனிதர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கடவுள் வந்து நீ எட்டி பார்க்கிற இதுல எங்கேயுமே என்ன செய்ய மாட்டார், அவர் இருக்க மாட்டார். ஏனென்றால் அவர் உன்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறவர். சரிதானே? நீ சுவாசிக்கும் காற்றிலே இருக்கக்கூடியவராக இருப்பார். அவர் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பார். அப்ப அவருக்கு நீ எதையுமே என்ன செய்ய முடியும், மறைக்க முடியாது என்ற ஒரு தெய்வ பயம் ஒரு மனிதனுக்குள்ள என்ன செய்ய வேண்டும், வர வேணும். அப்ப இவ்வளவு பெரிய போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிற இந்த விபச்சாரத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றதான ஒரு அறிவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பெண்கள் நம்ம எல்லாருடைய சமுதாயத்துக்குள்ளேயும் இருக்கிறார்கள். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எத்தனையோ ஆண்கள் அப்படி இருக்கிறாங்க. சாரி, ஏன்னா அவங்க செய்யறது பாவம் இல்லைன்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. சாரி, இது பாவம் இல்லை, இது ஏதோ நாங்கள் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு எண்ணத்துக்குள்ள இருப்பாங்க. தனக்கு ஒரு புருஷன் இருப்பான், ஒரு புருஷன் இருப்பான். புருஷன் இருந்தும் அந்த புருஷனை அவன் இல்லாத நேரத்தில் சாரி இன்னொருத்தனோடு வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி எத்தனையோ ஆண்கள் தனக்கு ஒரு மனைவி இருந்தும் சாரி அந்த மனைவி இல்லாத சூழ்நிலைகளில் வேற எங்கேயே போய் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இது உலகத்துல எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கை தானே, இது ஒரு யதார்த்தமான வாழ்க்கை தானே நினைக்கிறாங்க. இல்ல, நம்முடைய வாழ்க்கை ஒழுங்கற்றதாக இருக்குமாக இருந்தால், எங்களுடைய வாழ்க்கையில பாவமான விபச்சாரமான வாழ்க்கை இருக்குமானால் வாழ்க்கையில தாகம் எடுத்துக்கொண்டேதான் இருக்கும். தாகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிம்மதி இல்லை. ஏன்னா தண்ணி குடிச்சாதான் என்ன செய்யலாம், உயிர் வாழலாம். சாப்பிட்டா தான் உயிர் வாழலாம். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வேதனைக்குரியதாக, நிம்மதியே இல்லாத ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை போராடக்கூடியதான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதை இங்கே மிக தெளிவாக தேவன் என்ன செய்றார், வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். சாரி, ஆனப்படினால ஆண்டவருக்கு விருப்பம் சாரி தான் விபச்சார வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வற்ற ரீதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு பெண் மீது தேவன் இரக்கம் கொண்டவராய் அந்த பெண்ணுக்கு ரட்சிப்பை அருள் செய்ய வேண்டும் என்று அவர் அந்த கிணத்தருகே அவளுக்காக காத்திருக்கிற தெய்வமாக இருக்கிறார். நல்ல கவனிங்க. அப்ப தேவன் கிணத்தடியில் உட்கார்ந்திருக்கிறார். ஒரு பாவமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண் அந்த கிணத்தடிக்கு போகிறார். சாரி, அந்த பெண்ணுக்கு தேவன் விரும்புகிறார். சாரி, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற 5 புருஷனை யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் வீட்டில் இருப்பான், இன்னொருத்தன் வருவான். என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. வீட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சாரி, ஒரு பாவத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் என்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு யோசிச்சா அது புரியும், உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அவ்வளவு கொடூரமான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றவளுக்கு தேவன் விரும்புகிறார், ஒரு நித்திய வாழ்வை அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப நித்திய வாழ்வை கொடுப்பதானால் முதலாவது அவர் ஒன்று செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நல்ல கவனிங்க, அவருடைய ஜீவ தண்ணீர் அவளுக்குள்ள போகணுமாக இருந்தால் சாரி ஒரு காரியம் நடக்க வேண்டும். அவள் தன்னுடைய வாழ்க்கையை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அவள் முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னா, அவளுடைய பாவம் கண்டித்து என்ன செய்யப்பட வேண்டும், உணர்த்தப்பட வேண்டும். பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர் தான் தெய்வமாக இருக்க முடியுமே தவிர, பாவத்தை தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து அமைதியா இருக்கிறது ஒரு பொருள் தெய்வமாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, சாரி தாங்க கர்த்தரிடத்துல தாங்க பாவம் செய்கிறோம் என்றதை அவங்களுக்கு உணர்த்தி வைக்கிற பொழுது, நான் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேணும், பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நான் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள வேணும், தேவன் கொடுக்கிற நித்திய வாழ்வை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளுமா இருந்தா, உனக்குள்ள பாவம் இருக்கு, அப்பா நீ பாவம் செஞ்சிட்டு இருக்கிற, நீ வாழ்ற வாழ்க்கை பிழையான வாழ்க்கையா இருக்கிறது, நீ அமைதியற்ற நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே உன்னுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறை தான் என்பதை உணர்த்துவிக்கும் போதனை எங்க வருகிறதோ அங்க வருகிறதுக்கு பாவிகளுக்கு விருப்பம் கிடையாது. அதனால பாவம் செய்யறவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்துடக்கூடாது அப்படின்ற அந்த பாவத்துக்குள்ள நிறைவான சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற நிலப்பில் இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அந்த போதனை கேட்கிற இடத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. நல்ல கவனி. அப்ப ஆண்டவர் எங்களுக்கு போதிக்கிறார், பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். அப்ப பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற பொழுது, நான் பாவத்திலிருந்து முதலாவது என்ன செய்ய வேண்டும்,
நான் விடுதலை பெற வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றால்தான் எனக்கு நித்திய வாழ்வுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு என்ன செய்ய முடியும், எனக்கு கொடுக்க முடியும். நல்ல கவனி. அதைத்தான் நான் சொல்ல நீ ஒரு காலம் நீ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க எப்படின்னா, நீ ஒரு பாவமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கு. ஏன் பாவமான வாழ்க்கை வாழ்றன்னா, நீ தொழுது கொள்ளுகிற தேவன் பரிசுத்தர் என்பதை உன்னால் கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில் இருந்தபடினால சாரே, பரிசுத்தர் உன்னிடத்துக்கு வந்து உன்னை தெரிந்து கொண்டால் மாத்திரமே நீ சரியான தொழுது கொள்ளுதலை தொழுது கொள்ள முடியும். அப்பொழுதுதான் உன் பாவம் உனக்கு என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும். நல்ல கவனிங்க. அப்போ ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனாலும் தேவனை தெரிந்து கொள்வது முடியவே முடியாத காரியம். தேவனை தெரிந்து கொள்வது முடியவே முடியாத காரியம். யோவான் புத்தகம் 15:16 என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நல்ல கவனிங்க. தேவனை யாராலும் என்ன செய்ய முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப ஆகவே தேவன் தான் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆகவே இந்த 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 ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த பெண்ணுக்கு, இப்படியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆணுக்கு தேவன் காத்திருக்கிறார் விடுதலையை கொடுக்கும்படியாக, ரட்சிப்பை கொடுக்கும்படியாக. அப்ப ரட்சிப்பு யார் மூலமாக வருதுன்னா, யூதர் வழியாக வருகிறது. ஏன்னா யூதர் என்றவர்கள் யார் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஆபிரகாம் என்றும் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். அவனை தேவன் தமக்கென்று பரிசுத்தமான வாழ்க்கைக்கு பிரித்தெடுத்தார். நல்லா விளங்கிக்கிறது. அப்ப பிரித்தெடுத்ததுக்கு பிறகு அந்த பிரித்தெடுத்த அந்த யூதர்களுக்குள்ளதான் பரிசுத்த தெய்வம் இந்த உலகத்துக்குள்ள மனிதனாக வர முடியும். பரிசுத்த தெய்வம் உலகத்துக்கு மனிதனாக வருவதற்காக யூதர்கள் வழியாக வந்ததான ஒரு மரியாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுத்தார். பரிசுத்தாவினால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்ற அந்த குமாரனுக்கு பேர் தான் இயேசு. அந்த இயேசு தான் இந்த கிணற்றடியில இப்போ உட்கார்ந்து இருக்கிறார். யாருக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, ஒரு முறைகெட்ட வாழ்க்கையை வாழ்வதன் நிமித்தமாக நிம்மதியை தொலைத்து கொண்டிருக்கிறார் ஒரு பெண்ணுக்கு நித்திய ஜீவன் என்னும் வாழ்க்கையை அருள் செய்வதற்காக நம்முடைய உலக ரட்சகர் அங்க கிணற்றடியில் உட்கார்ந்து இருக்கிறது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனி. ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு ஆவலாக இருக்கிறார் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, விடுதலையை கொடுக்கும்படியாக. ஆனால் இன்றைக்கும் ஜனங்களுடைய வாழ்க்கை, விசேஷமா பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில கூட இன்றைக்கும் அந்த உண்மையான ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேடுள்ள வாழ்க்கையாக இருக்கிறதே எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனபடினால கர்த்தர் தான் எங்களை தெரிந்து கொள்ள முடியுமே தவிர எங்களாலே கர்த்தர் என்ன செய்ய முடியாது, தெரிந்து கொள்ள முடியவே முடியாது. எரேமியா புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க திருப்புவீங்கன்னு சொன்னா, எரேமியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. எரேமியா 3ஆம் அதிகாரத்தில் திருப்பி வாசிங்க. 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்தது போல. அப்ப இந்த பெண் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கா அப்படின்னா, நல்லா கவனிங்க. 5 புருஷர்களை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த பெண்ணுடைய வாழ்க்கை, ஒரு புருஷனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறார், துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறாள். ஒரு புருஷனுக்கு ஒரு ஸ்திரீ துரோகம் செய்த மாதிரி துரோகமான வாழ்க்கை இன்றைக்கு எத்தனை குடும்பங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சற்று கவனித்து பாருங்க, உங்களுக்கு புரியும். சரி, புருஷன் இருக்கும்போது மனைவி துரோகம் பண்றான், மனைவி இருக்கும்போது புருஷன் துரோகம் பண்றான். சரி, என்ன நடக்குது அப்படின்னா, இப்படிப்பட்ட துரோகமான வாழ்க்கையை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க செய்வது துரோகம். துரோகத்தை செய்கிறவர்கள் துரோகி. நீங்க நல்லா கவனிங்க. ஒரு சாதாரணமான ஒரு பாவத்தை மன்னிச்சிடலாம், ஆனால் துரோகத்தை மன்னிக்க முடியாதுன்னு உலகம் சொல்லுவாங்க இல்லையா. துரோகம் என்ற பொழுது அது மிகப்பெரிய கொடூரமானது. அது கொலை செய்யப்படும் அளவுக்கு ஆபத்து நிறைந்ததான ஒரு பாவமே. என்ன பாவம் பார்த்தீங்கன்னா துரோகம். அப்படி துரோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன அப்படின்னா, நீங்க கர்த்தராகிய தேவன் ஒருவர் தான் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரை மட்டுமே ஆராதிப்பதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க மலைமலையா ஓடி தெரியுறீங்க. அந்த மலைக்கு ஓடுறீங்க, இந்த மலைக்கு ஓடுறீங்க, அந்த கோயிலுக்கு போறீங்க, இந்த கோயிலுக்கு போறீங்கன்னு சொல்லி இப்படிப்பட்ட பல போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறீங்க. ஆகவே நீங்க கற்பை இழந்ததான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அப்படின்னா நீங்க என்ன, ஒழுக்கமற்ற வாழ்க்கை.
சானே நடத்தை கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இது நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வர மாட்டேங்குது, உங்களுக்கு சந்தோஷம் வர மாட்டேங்குது, சமாதானம் வர மாட்டேங்குது, நிம்மதி வர மாட்டேங்கிறது. ஆகவே நீங்க சரியானதை தொழுது கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை உங்களுக்கு வந்துவிடும். அடுத்து வாசிங்க 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமா 23. குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். குன்றுகளை நம்பாதீங்க, திரளான மலைகளை நம்பாதீங்க. இந்த மலைகளை நம்புகிறதுனால, மிகப்பெரிய பர்வதங்களை குன்றுகளை நீங்க நம்புகிறதுனால அங்கு கடவுள் கிடையாது. ஏனென்றால் அந்த மலைகளையும் குன்றுகளையும் பர்வதங்களையும் உருவாக்கினவர் கர்த்தர். சரி, உருவாக்கினவர் கர்த்தர். ஆகவே இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. அப்ப யாருக்கு எங்க இருந்து ரட்சிப்பு கிடைக்கும்னா இஸ்ரவேலின் கர்த்தருக்குள். நம்முடைய இஸ்ரவேலுக்குள்ள பிறந்து வளர்ந்து இந்த உலகத்துல வந்து எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக தன் ஜீவன் என்று பாராமல் ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இருக்கிற, இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசுவின் மூலம் தான் எங்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்பதை நான் ஒவ்வொருவரும் நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சானே அப்பதான் ஆண்டவருடைய வாழ்க்கை என்ன சொல்ற அப்படி பார்த்து சொன்னா, சானே சீர்கெட்ட 22 வசனம், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். நல்ல கவனிங்க. அப்ப சீர்கெட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மனம் திரும்ப பண்ணுவதற்காக தான் இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டார். சரி, நல்ல கவனிங்க. அப்ப இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில தேவன் விருப்பம், நீ மலைகளை குன்றுகளை நோக்கி பார்க்காத. ஏனென்றால் இஸ்ரவேல் வழியாக தான் ரட்சிப்பு என்ன செய்யும், யூதர்கள் வழியாக தான் ரட்சிப்பு வருகிறது. அப்ப அந்த ரட்சிப்பு பரிசுத்த கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்ற அந்த குமாரன் தான் நான் உனக்கு விடுதலை கொடுக்கும்படியாக உனக்காக காத்திருக்கிறேன். நல்ல கவனி. இன்னைக்கு எதிர்த்து கொடுக்கிற உங்க எல்லாருக்கும் விடுதலையை கொடுக்கும்படி, நித்திய ஜீவனை கொடுக்கும்படி, தாகம் இல்லாத வறட்சி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கும்படி தேவன் நமக்காக காத்திருக்கிறார். நாம என்ன பண்றோம்னா தாமதிச்சு தான் தேவ சமூகத்துக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், வந்துட்டு இருக்கிறோம். தேவ சமூகத்தை எவ்வளவாக நாங்கள் அவரோடு வாஞ்சிக்கிறோம். பாவம் எங்க வாழ்க்கையில ஒரு ஒழுங்கற்ற வாழ்க்கை இருக்குமாக இருந்தால், ஒழுக்க கேடு நிறைந்த வாழ்க்கையா இருந்தால் தேவ சமூகத்துக்கு வருகிறதற்கே நம்ம என்ன தருமாக்கிட்டு தான் இருப்போம். அப்ப தேவ சமூகத்துக்கு வருகிறதற்கு யாருக்கு முடியும் அப்படின்னா, அவருடைய ரட்சிப்பை முழுவதுமாக பெற்றுக்கொண்டவர் தான் துணிஞ்சு என்ன செய்வோம், தேவ சமூகத்துக்கு என்ன செய்வோம், ஒடியாரு. சாரி, அப்ப அந்த ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல கவனி. அப்ப ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணுடைய வாழ்க்கை இருக்க வேண்டிய மனம் திரும்புதலை கவனிக்கிறார். பாவத்தை கண்டு நீ மனம் திரும்பு, இது உன்னுடைய வாழ்க்கை அல்ல. சரி, தேவனை வந்து எங்கும் தொழுது கொள்ளலாம். ஏன் அப்படின்னா அவர் மலைகளில் மட்டும் இருக்கிறவர் இல்லை. சரி, உனக்கு 5 புருஷன் இருக்கிறாங்க அப்படின்றத நான் சொன்ன நீ திருதசன் நினைச்சிட்டேன். 5 புருஷனோடு நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்ற சகலத்தையும் தேவன் அறிவார் என்ற உண்மையை அந்த பெண்ணுக்கு உறுதிப்படுத்தி காண்பிக்கிறார். தேவன் காண்பிக்கும் பொழுது நல்ல கவனி. தேவனுக்கு தெரியும் ஒரு மனுஷன் வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை. நம்ம சும்மா கண்டபடி போய் சொல்லி தெரியும். ஊழியக்காரன் நான் உங்களோட காய்ச்சாலை ஏதாவது கேள்வி நீங்க எனக்கு துணிகரமா போய் பேசுவீங்க. ஆனா தேவனுக்கு தெரியும் நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, எதனால நீங்க நிம்மதியை இழந்து போயிருக்கிறீங்க, எதனால நீங்க கடன் பிரச்சனையில உட்கார்ந்து இருக்கிறீங்க, எதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில போராட்டத்தை தொடர்ந்து அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க அப்படின்றதுக்கெல்லாம் தேவனிடத்துல என்ன இருக்கிறது, விடை இருக்கிறது. ஏன்னா அவர் அத்தனையும் கவனித்துக் கொண்டிருப்பார். அவருக்கு உங்களால எதையுமே மறைக்க முடியாது. அதுதான் அந்த பெண் சொல்ற, நீங்க தீர்க்கதரிசி இல்லப்பா, அவர் தான் மெய்யான தெய்வமே. அதாவது நான் தீர்க்கதரிசி இல்ல, நான் தான் யார், இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் என்று சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாக அந்த பெண்ணுக்கு என்ன பண்றாருன்னா தன்னை கொஞ்சம் வெளிப்படுத்துகிறார். ரைட், வாசிங்க 23ஆம் வசனத்தை. யோவான் 4:23. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். நல்லா கவனிங்க. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் எதை விரும்புகிறார் அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து உண்மையோடும் ஆவியோடும் தம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப தேவன் விரும்புகிற தொழுதலை நாங்கள் தொழுக வேணுமா,
இல்ல நம்ம விருப்பத்துக்கு தேவனை தொழுது கொள்ள வேணுமா? இப்படி நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க உங்க விருப்பத்துக்கு நீங்க கடவுளை ஆராதிக்க முடியாது, கடவுளை தொழுது கொள்ள முடியாது. தேவன் எதை உங்களிடத்துல விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தை நீங்க அவருக்கு செய்யுங்க. உங்களுக்கு ஒன்று புரியுத தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க நினைச்ச மாதிரி நீங்க தேவ சமூகத்தில் வந்து டைமுக்கு வர்றது, டைமுக்கு சரணம் என்றாகாம இருக்கிறது, நினைச்சா வர்றது, நினைச்சா வராம இருக்கிறது, உங்களோட சொந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறது, எல்லாம் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் சாக்கு போக்கலாம் சொல்லிக்கிட்டு நீங்க தெரியறதுனால நீங்க நினைச்சுக்காதீங்க. சரிதானே? நீங்க நிறைவான சமாதானத்துக்கு இருக்கிறீங்க, நிறைவான சந்தோஷத்துக்கு இருக்கிறீங்க. சரிதானே? நீங்க வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்கள் நினைச்சுக்காதீங்க. அவர் அதை அவர் என்ன விரும்புகிறாருன்னா, அவர் எதை விரும்புகிறாரோ அதை நீ அவருக்கு என்ன செய், கொடு. அவரை நீ ஆவியோடு உண்மையோடு என்ன செய்ய வேண்டும்? நீ தொழுது கொள்ள வேணும். அந்த தொழுது கொள்ளுதல், அந்த தொழுதுகளுடைய முறை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் விரும்புகிறபடி என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அவருடைய விருப்பம் இல்லாத எந்த ஒரு காரியத்தை நாங்கள் என்ன செய்ய முடியாது, சரிதானே? நாங்கள் செய்ய முடியாது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆக்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க விருப்பத்துக்கு என்ன செய்யணும், கர்த்தரை என்ன செஞ்சிடணும், ஆராதிக்க வேண்டும். இது அவங்க எல்லாரும் இன்னைக்கு விரும்பி கொண்டிருக்கிற விஷயம் இல்லையா? யாத்திராகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நல்ல கவனி. ஆண்டவருடைய விருப்பம் அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான கட்டளைகளின்படி, கற்பனைகளின்படி தான் நாங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும். தானே? யாத்திராகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். முதலாம் நாளில் பரிசுத்த சபை என்ன செய்ய வேண்டும், கூடுதல் வேண்டும். முதலாம் நாள் என்னது? வாரத்தில் முதல் நாள் எது? வாரத்தில் முதல் நாள் எது? ஞாயிற்றுக்கிழமை. அப்ப ஞாயிற்றுக்கிழமை முதல் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும், 7ஆம் நாளிலும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அங்கே 7ஆம் நாளிலும் என்று சொல்லி முதலாவது நாளோடு ஒப்பிட்டு இணைத்து 7ஆம் நாளிலும் தானே பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம் என்று சொல்லி நல்ல கவனிங்க. இந்த வசனத்தை முழுசா தெரியாத இன்றைக்கு எத்தனையோ சபைகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு 7ஆம் நாள் திருச்சபை என்று சொல்லி 7 days சர்ச்காரவங்க இந்த வசனத்தை படிக்கிறது கிடையாது. முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும், அடுத்து 7ஆம் நாளிலும் அப்படின்னா முதலாவது நாளுக்கு தான் பிரதானமான நாளை கொடுத்திருக்கிறார். 7ஆம் நாள் என்பது அந்த முதலாம் நாளோடு கூட இணைத்து இருக்கிறார். எது முக்கியம் என்பதை தெரியாத சில பேர் என்ன பண்றாங்கன்னா, தவறான உபதேசத்தெல்லாம் பண்ணிட்டு தெரிவாங்க. அதுல கொஞ்சம் பேர் இழுப்பட்டு இன்னைக்கு உலகத்துக்குள்ள சிக்கி திரிகிறாங்க. சார் நல்ல கவனி. ஆண்டவர் சில காரியங்களை தேவ ஜனங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்ப நாங்க சபை கூடி வருகிற பொழுது நாங்க நேரத்தை சரியாக கொடுக்க வேணும். அந்தந்த நாளை கர்த்தருக்கு சரியாக நாங்க என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். எங்களுடைய இஷ்டப்படி, எங்களுடைய விருப்பப்படி. சரிதானே? எனக்கு எது சுமூகமான நேரமோ அந்த சுமூகமான நேரத்தில் தான் கர்த்தருக்கு நான் அந்த நேரத்தை கொடுப்பேங்கிற எண்ணத்தை நான் வளர்த்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் நியமித்த அந்த நாளை தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டும். நியமித்த நேரத்தை கர்த்தருக்கு என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். சரி, இதை நாங்கள் சரியான விதத்தில் கொடுக்கும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியும், முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல கவனி. என்னுடைய பாதுகாப்பை நான் எப்படி உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னா, சரிதானே? நல்ல கவனிங்க. பாவம் என் வாழ்க்கையை ஆளுகை செய்வதற்கு காரணமே என்னுடைய தொழுது கொள்ளுதல் முறைகேடானதாக இருக்கிறபடினாலதான் பாவம் என்னை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. நான் சரியானதை தொழுது கொண்டதை நல்ல கவனிங்க. பாவம் என்னை எதுக்காக மேற்கொள்ளுது, ஏன் அடிக்கடி பாவத்தை சிக்கிறேன், எதுக்கு என்ன காரணத்தில் நான் பாவத்தில் நான் அடிக்கடி விழுந்து நான் தரமாய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய தொழுது கொள்ளுதல் ஏன் இஷ்டத்துக்கு இருந்தா நான் பாவம் அதிகமாக செஞ்சு கொண்டுதான் இருப்பேன். என்னுடைய தொழுது கொள்ளுதல் என் தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றதாக அமைகிற பொழுது சாரே நான் பாவத்துக்கு விலக்கி காக்கப்படுவேன். ஏன் அப்படின்னா சாரே தேவன் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அது அவருடைய கிருபை தான் என்னை தேடி வருகிறது. அந்த கிருபை எனக்குள்ள வந்தபடினாலதான் அந்த கிருபை நான் என்ன ரட்சிப்பை என்ன செய்கிறேன், நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். சாரி, அப்ப கிருபை என்னுடைய வாழ்க்கையில இருக்குமாக இருந்தா, தொடர்ந்து கிருபைக்குள்ள இருப்பனா இருந்தா பாவம் ஒருபோது என்ன என்ன செய்யாது, மேற்கொள்ள மாட்டாது. நல்ல கவனி. அப்ப இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில கிருபை கிடைக்காததின் விளைவாக தான் இவளால் நித்திய ஜீவன் என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. அப்ப ஆகவே இந்த பிள்ளைக்கு என்ன வேணும், தேவ கிருபை வேணும். அந்த தேவ கிருபையை
தேவன் என்ன பண்றது பார்த்தீங்கன்னா, தேடி சென்று அவளுக்கு அந்த கிருபை என்ன பண்றார் அவளுக்கு அருள் செய்கிறார். நல்ல கவனிங்க. அப்ப நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஜீவ நீரூற்றாய் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எங்களுக்கு எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து ஜீவ நீரூற்றாக இருக்கிறார். தானே நித்திய வாழ்வை எங்களுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். அவரை நான் சரியாக தொழுது கொள்ளுகிற பொழுது, தேவ விருப்பத்துக்கு என்னுடைய தொழுது கொள்ளுதலை நான் செயல்படுத்துகிற பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். 24 வசனம் சொல்லுது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்ப தேவன் ஆவியானவராக இருக்கிறார். ஆவியானவர் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளே வாசல் பண்ணுகிறார். உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்க பாவத்தை என்ன செய்ய முடியாது. பாவம் உங்ககிட்ட கூட என்ன செய்ய முடியாது, வர முடியாது. உங்களுடைய வாழ்க்கை முறை ஒழுங்குள்ளதாக மாறும். நீ ஒழுக்கக்கேடை விட்டு நீ என்ன செய்யலாம், நீ ஒழுங்குள்ள வாழ்க்கைக்கு நேராக நீ வரலாம். அப்பொழுது உங்களுடைய நித்திய ஜீவனை நீ என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அப்ப முதலாவது அந்த பெண்ணிடத்தில் தேவன் எதிர்பார்த்தது சரி, அவள் முதலாவது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அவருடைய பாவம் அவளிலிருந்து என்ன செய்யப்பட வேண்டும், மன்னிக்கப்பட வேண்டும். அதுக்கு காரணம், அதுக்கு அவர் செய்ய வேண்டிய விஷயம், சரியான தெய்வத்தை அவர் என்ன செய்ய வேண்டும், சரியான முறை தேர்ந்தெடுத்து அவர் என்ன செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். அப்ப ஆனபடினால பாரம்பரியங்கள், எங்களுடைய பரம்பரை, எங்களுடைய பிதாக்கள் அவங்கெல்லாம் காட்டி வந்திருப்பாங்க நிறைய காரியத்தை. அதுக்கு பின்னிக்கே உட்கார்ந்து நீங்க பாவம் செய்றீங்கன்னு தெரியும். ஆனா நீங்க பாவமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கிற உணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க போயிட்டு இருப்பீங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நாங்களும் ஒரு காலத்துல வாழ்ந்தோம். அநேக ஜனங்கள் இவ்விதமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்க பாதுகாப்பை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படினால ஆண்டவர் அந்த ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்த பொழுது சாரி, நாங்கள் சரியான வாழ்க்கை இதுதான் என்பதை தெரிந்து கொண்டது நிமித்தமாக முதலாவது தேவன் யார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய மெய்யான தெய்வம் என்று நான் ஆராதிக்கிற பொழுது அவரிடத்துல பாவம் இல்லை. அவரை தொழுது கொள்வதிடத்திலும் பாவம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நாம் பாவம் இல்லாம தேவனை நான் ஆராதிக்கிற பொழுதுதான் என்னுடைய ஆராதனை தேவன் பிரியமாக இருந்து என்னை முழுவதுமாக அவர் பாதுகாத்து நடத்தக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். அப்ப 121 சங்கீதத்தினுடைய கடைசி வசனத்தில் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கக்கூடிய மிகப்பெரிய பாதுகாவலர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். சொல்லுங்க. ஆகவே உன்னுடைய பாதுகாப்பை என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்களும் நானும் ஒரு விழாக்களாக இருந்திருப்போம். இப்ப கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. மலைகள் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது, பர்வதங்கள் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது, வானம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது, பூமி கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது. நாம் அல்ல, கர்த்தரே நம்ம என்ன செஞ்சுகிறாரு, உண்டாக்கி இருக்கிறார். உண்டாக்கப்பட்டவர்கள் உண்டாக்கினவர் என்ன செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். அதை தொழுது கொள்வதற்கு தேவன் ஆவியானவராக இருக்கிறார். அவருடைய விருப்பத்தின்படி தேவனை நாங்கள் தொழுது கொள்ளும் பொழுது என்னுடைய பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறேன். சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.